Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல நான் பார்க்க போறோம் அப்படின்னா ஐஓஎஸ்சியோட எபிசோட் 13 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் கைடோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி குறி பேஸோட மூவ்மெண்ட் எல்லாம் விசுவலைஸ் பண்ணி என்கிட்ட கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. பால வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் பிளேயர் குறி பேஸ் கிட்ட பாஸ் பண்றான். அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் டேக்கிள் பண்ண வரான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ கத்துறான். பட் இருந்தாலும் அவன் அசால்ட்டாவே ஓவர் கம்பெனி அந்த பக்கம் கொண்டு போயிடுறான் பால குறி பேசி. ஆஷிட்டோக்குலாம் எப்படிரா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த சிச்சுவேஷன்ல குறி பேசி டேஞ்சர்ல இருக்கான்னு சொல்லி தானே நினைச்சேன். ஆனா ஆப்போனன்ட் பிளேயரோட மொமெண்டம் அழகா இவனுக்கு அட்வான்டேஜா மாத்திக்கிட்டான் பாத்தியா. நீங்க கெஸ் பண்றதுக்குள்ள அவன் அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணிட்டு போயிட்டான் பாத்தியா. அதனாலதான் உன்னோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கைடோ சொல்றா. அதுக்கு ஆஷிட்டோமே கடுப்பாய் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, டிவில இங்க இருந்து மேட்ச் பாக்குறதுக்கு அங்க ரியல் கோர்ட்டுக்குள்ள இருந்து நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அப்படியே மேட்ச் பாத்துக்கிட்டு இருப்ப அங்க பாருங்க அங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா குறி பேசிக்கு கவர் பண்றதுக்கு ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு ஆஷிட்டோ கரெக்டா சொல்றான். அதே மாதிரி அவங்களும் ட்ரையாங்கிளாவே தான் பாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ எக்ஸைட்டிங்ல இருக்கான். ரைட் சைடுல நிறைய டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க, அதனால பாஸ் பண்ற கஷ்டம். அது மட்டும் இல்லாம லெஃப்ட் சைடு பாருங்க நம்ம டீம் பிளேயர் ஒருத்தர் இருக்கான், சோ அங்கதான் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆஷிட்டோ. ஆனா குறி பேசி எல்லாருக்கும் ட்விஸ்ட் தர விதத்துல ரைட் சைடு தான் பாஸ் கொடுக்குறான். ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் முக்காவாசி பேர் அந்த சைடு இருந்தோம், அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட பால கரெக்டா ரீச் பண்ண வச்சுட்டான். ஆனா அவங்க டீம் பிளேயர் அதை சரியா கிக் பண்ணாததுனால கோல் போகாம போயிருது. அப்பதான் கைடோவுமே சொல்றா அவனோட டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்பவே அமேசிங்கா இருக்குது. அது மட்டும் இல்லாம புது புது விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு கூட பயப்படாம இருக்கிறான். அவன் இப்ப கொடுத்த ஒரு கில்லர் பாஸ் ஒரு இன்ச் லைட்டா பிசுறு தட்டினா கூட ஆப்போனன்ட் ஈஸியாவே அதை கவுண்டர் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா அவன் அதை பத்தி ஒரு செகண்ட் கூட தயங்காம கரெக்டா அந்த பாஸை கொடுத்திருக்கான் அப்படின்னு கைடோ சொல்றா. அடுத்துமே குரபேசி வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்கான். அடுத்த ஒரு பால் செம்மையா கிக் பண்றான், பட் அது கோல்ல விழாம ஜஸ்ட் மிஸ்ல வெளியே போயிருது. ஆஷிட்டோக்குலாம் இவனை பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்குது. நான் எப்பறம் இவன மாதிரி எல்லாம் ஆகுறது அப்படின்ட்டு. அப்பதான் வந்துட்டு கைடோ இன்னொரு விஷயத்த சொல்றா. குரபேசி இன்டர்வியூ அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொன்னான். அவன் அங்க பால் அவன் கிட்ட வரும்போது அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் மைண்டுக்குள்ள 4 விதமான சாய்ஸஸ் எடுப்பான். அந்த யோசிச்சு வச்ச 4 விதமான சாய்ஸஸ்ல ஒன்ன மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றான். அது 4 விதமான ஆப்ஷன் ஆனால என்ன ஒரு ஆப்ஷன் மைண்ட்ல ஓடுதோ அதை மட்டும் தான் அங்க பண்ணவே செய்வேன். அவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆஷிட்டோக்கு அதுவுமே ஷாக்கா இருக்குது. அப்படின்னா நீ கண்டிப்பா உன்னோட ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும், நீ வந்துட்டு குரபேசியோட கேம் எல்லாம் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடோ சொல்றா. அடுத்துமே குரபேசி யாருமே எதிர்பார்க்காத விதத்துல செம்மையான லாங் பாஸ் ஒன்னு கொடுக்குறான். அவங்களோட கேப்டன் வந்து அசால்ட்டா கோல் வாங்கிட்டு போயிடுறாரு. அண்ட் இதன் மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அந்த ஒரு மேட்சுமே வின் பண்றாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. நம்மளோட கேப்டன் அப்புறம் நம்ம குரபேசி. அவங்க கேப்டன் தான் வந்துட்டு 2 கோலையுமே அடிச்சு தந்திருப்பாரு. பட் அதுக்கு சப்போர்ட்டா இருந்தது வந்து குரபேசி தான், அதனால அவனையுமே கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஓட்டம கூட அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸா இருக்கான். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீம்ல யூத் பசங்க யாருமே அவ்வளவு சர்ப்ரைஸ் எல்லாம் இல்ல, இவங்க என்னடா ஏதோ நார்மலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டு எல்லாரையும் பார்க்க. அப்பதான் ஒரு யூத் ஜூனியர் பிளேயர் சொல்றேன், நாங்க வந்துட்டு இவனை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கோம், அதனால எங்களுக்கு இப்பெல்லாம் ஒன்னும் சர்ப்ரைஸா இல்ல, அவனுக்கு இது ஈஸியானது சொல்லிட்டு எங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொல்றான். நாங்க எல்லாருமே முத இந்த டீமுக்குள்ள வந்தப்ப நாங்க தான் நம்பர் 1 இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். பட் என்னைக்கு அவனோட கேம் பிளேவை பார்த்தோமோ அதுல இருந்து அட்லீஸ்ட் நம்பர் 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சோம். ஏன்னா நம்பர் 1 அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவன் கேம் பிளேலயே இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நம்பர் 1 கண்டிப்பா குரபேசி தான் சொல்லிட்டு இப்ப குரபேசி கிட்ட வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நான் இப்ப வந்துட்டு எஸ்பிரியானோட ஃபர்ஸ்ட் டீம்ல விளையாண்டுகிட்டு இருக்கேன், அதனால நான் ஒரு சின்ன மொமெண்ட்ல கூட அவங்க கூட கீப் அப் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகக்கூடாது, அதனால தான் நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலா விளையாண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த கேள்வி கேட்கறவருமே கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்காரு. இன்னுமே உங்களோட பிசிக்கல் ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்ணா உங்களோட பாடி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், நீங்களும் இன்னும் பல்க் ஆகுவீங்களா, இந்த மாதிரி தின்னாவே இருந்துகிட்டு இருக்க மாட்டீங்க ஒல்லியா அப்படின்னு கேட்கறாரு. இந்த கேள்வி குரபேசிக்கு சுத்தமா பிடிக்கல, அப்படியே அவனை பார்த்து செம்ம கன்ல முறைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் கைடவும் சொல்றா குரபேசி கிட்ட இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்துட்டு வேஸ்ட்லெஸ்ஸான கேள்வி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அவன் எப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த क्वेश्चन எதுக்கு அவர் வேஸ்ட் நினைக்கிறாரு, இதுல என்ன யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோக்கு அப்ப புரியல. அப்பதான் எஸ்பிரியன் ஏ டீம் காட்டுறாங்க, அவங்க எல்லாம் பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. நேரா குரபேசி அந்த கேள்விக்கு பதில் சொல்லிருப்பான், அதான் கேட்டுக்கிட்டு வராங்க. யாராவது இந்த மாதிரி பிசிக்கல் ட்ரைனிங் பத்தி பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் இல்ல, அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எல்லாம் என்னோட பதில் எதுவும் சொல்லணும்னு சொல்லி அவசியமே இல்ல, எனக்கு என்னைய பத்தி தெரியும், எல்லாரோட என்னைய பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும், எக்ஸப்ட் ஒரு ஆளை சொல்லலாம் எங்களோட மேனேஜர் ஃபுகுடா, அவருக்கு என்னைய பத்தி தெரியும், இதை தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப வந்துட்டு கையில இன்னொரு பிளேயருக்கு அடிபட்டு இருக்குது. ஃபுகுடா அவனை பார்த்துட்டு நாளையில இருந்து உன்னோட ட்ரைனிங் ரூல்ஸ் எல்லாம் மாறுதலடா உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவனுமே சரி அப்படின்னு சொல்லிடுறான். பி டீமே வந்துட்டு சாப்பிட்டு வெளியே நின்னுகிட்டு இருக்கப்ப ஆஷிட்டோ அவன் சொன்ன பதில யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் வந்துட்டு பிசிக்கலா இருக்கிறவங்களை பத்தி ரொம்ப தப்பாலாம் ஒன்னும் சொல்லல, டெக்னிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாம அவரோட டெக்னிக்ல பயங்கர கான்பிடென்ட்டா இருக்குன்றதையும் அதுல சொல்ல வராரு. குரபேசியை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமுமே நான் சேர்த்து பார்த்தா இது எல்லாமே ரொம்பவே அமேசிங்கா இருக்குது, நான் கண்டிப்பா அவரை ஒரு நாள் பார்த்தே ஆகணும், இல்ல பார்க்க மட்டும் கூடாது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கப்பே கைட வந்துட்டு அவர் கூட நீ விளையாடணும், அதுக்கு நீ ஒன்னால எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ ஏ டீமுக்குள்ள போய் ஆகணும், அப்ப நீயுமே அவனுக்கு ஈக்குவலா நின்னு பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொன்னதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைடோ சொல்ல வரா. எனக்கு நல்லாவே புரிஞ்சது, என்னோட கேம் பிளேல கொஞ்சம் குரபேசியோட ஸ்டைலுமே நான் மிக்ஸ் பண்ணி விளையாட கத்துக்கணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படியே நின்னுட்டு இருக்கும்போதே சடனா யோசிக்கிறான், ஆமா எங்க ஹானாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தவர் வந்து போன்ல ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்றாரு, ஏ டீம்ல இருக்க யோசிப் சுனேக்கு வந்துட்டு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால பி டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் தேவைப்படும், சோ இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் சான்ஸ் ஏ டீமுக்குள்ள போறதுக்கு, அடுத்த மேட்ச்ல யார் நல்லா விளையாடுறீங்களோ அவங்களை ஏ டீமுக்குள்ள போக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ரோட்ல தனியா நடந்து போய்கிட்டு இருக்கா. அவன் வந்துட்டு ஆஷிட்டோவும் கைடவும் பேசிக்கிட்டு இருந்ததை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு ஃபுட்பாலை பத்தி அவ்வளவா எதுவுமே தெரியாதுல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவன் வந்துட்டு ஒரு புது மீல் பிளானுமே ரெடி பண்ணிருப்பா. நான் அவனுக்காக தான் இந்த மீலை பல வாட்டி சேஞ்ச் பண்ணிருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்டா இருக்குன்னு சொல்லி தான் இதை பண்ணுனேன், ஆனா இப்படி இது அவங்க கிட்ட கொடுக்காம வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. சரி இது எதுக்கு அவன் கொடுத்துக்கிட்டு அதான் அவன் தேவைப்படாதுல, நான் வீட்டை பார்த்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இன்னைக்கு லாஸ்ட் கோல் அடிச்சதுல கண்டிப்பா அவனை ஏ டீம்ல கூட செலக்ட் பண்ணிடுவாங்க, ஒருவேளை நீ அப்படி செலக்ட் ஆனாலும் உன்னை நான் தூரத்துல இருந்தே பாக்குறேன், உன் வழியில வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. நோசுமே ஃபுகுடா வண்டியில இருந்து இறங்கின
பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. நோசுமியுமே ஆஷிடோவை பத்தி தான் பேச வராரு. நான் இந்த கேம்ல முடிவு பண்ணிக்கிறேன், நான் இந்த கேம்ல அவனோட இதை பாத்துட்டேன் அப்படின்னா நான் இமேஜின் பண்ணதோட ஃபாஸ்டாவே இதுக்கு தயாராயிட்டான்னு சொல்லி தான் அர்த்தம். நீ அவனை நல்லாவே கைட் பண்ணிருக்கிற, தேங்க்யூ நோசுமி அப்படின்னு சொல்றாரு. இப்ப மேட்ச் நடக்கிற அந்த நாளையுமே காட்டுறாங்க. டைரா வந்துட்டு டெய்லி நைட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அதே பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் இல்ல, நான் இப்ப கோரிபேஷோட கேம் பிளேவே நிறைய பார்த்து நானே நிறைய கத்துக்கிட்டேன் பாருங்க, அதெல்லாம் கேம்ல காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துக்கு ஃபுகுடாவுமே வந்து சேர்றது. ஆஷிடோவுமே நினைக்கிறான், பாரியா நான் தான் இந்த வாட்டி ஏடிஎம்க்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்ப மேட்ச்மே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே சூப்பரா பாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பால் ஆஷிடோ கிட்ட வருது. அவங்க முன்னேற சூப்பரா ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனோட எப்பவும் போல போறாங்க. ஆசிரியமே பால் ஆஷிடோ கிட்ட பாஸ் பண்றான். அப்பதான் ஆஷிடோ வந்துட்டு கைடோ சொன்னதை நினைச்சு பாக்குறான். பாருங்கடா இப்ப நானும் கோரிபேஷ் மாதிரி ஒரு கில்லர் பாஸ் எத்துறேன் செம்ம ஸ்பீடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபோர்ஸ்ல ஏத்தி விட்டுறான். ஐயோ ஆன்டி புடிங்கிருச்சு ஆன்டி அப்படின்ற மாதிரி அது கோட்டை விட்டு வெளியே போய் விழுந்துருது. அடுத்துமே மறுபடியும் ஆஷிடோ இந்த வாட்டி கரெக்டா நான் கோரடாக்கு அங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் கில்லர் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறான். அதுவுமே கோட்டை விட்டு வெளியே போய் தான் விழுகுது. என்னடா இது கோரிபேஷ் சொன்னா மட்டும் இந்த பால் கேக்குது, நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் இந்த பால் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே மேட்சை பாக்குறதுக்கு பதில் நம்ம ஃபுகுடாவே ஆனா பெஞ்ச பாத்துக்கிட்டு விளையாண்டுகிட்டு கிடக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே முடியுது. எல்லாரும் வெளியே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. வெளியே அவங்க உட்கார வச்சுட்டு ஃபுகுடா பேசுறாரு. சரி எதுக்கு நீங்க ஆனா இப்ப பெஞ்ச பாக்குறீங்க, உங்களோட ஆப்போனன்ட் ஒன்னும் நான் இல்லடா, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க, சோ கோர்ட்டை பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்துட்டு கோச் நோசுமியுமே அவரோட பிளான சொல்றாரு, செகண்ட் ஹாஃப்ல எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு. அஞ்சாறு அவர் அப்படியே ஆஷிடோவை கூப்பிட்டு டே நீ கோரிபேஷ் மாதிரி விளையாடணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ அவன மாதிரி திங்க் பண்ணணும், அவன மாதிரி ஒரு மூமெண்ட்டை நீ ஃபாலோ பண்ணணும், அவ்வளவு அட்டென்ஷன்லாம் உனக்கு கிடையாது. நீ கொடுக்க போற பாஸ் எப்படினாலும் அது ஒரு பாஸ் தான், நீ ஷார்ட் பாஸா கொடுத்தாலும் பரவாயில்ல, கில்லர் பாஸா கொடுத்தாலும் பரவாயில்ல, ஃபைனலி அது ஒரு பாஸ் தான், எப்படினாலும் அந்த பால கோலை நோக்கி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோசுமி சொல்றாரு. பாஸ்ன்றது எப்படி கொடுத்தாலும் அது ஒரு பாஸ் தான், எப்படினாலும் அந்த கோலை நோக்கி தான் கொண்டு போக போறோம் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு ஆஷிடோ ஓடிக்கிட்டு இருக்கான். ஆஷிடோவுமே அங்க ஒரு ஸ்பாட் லொகேட் பண்ணிட்டு கரெக்ட் தான், பால் இங்க இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அங்கே கிக் பண்றான். ஓட்டமும் கரெக்டா அங்க வந்து வாங்கிடுறான் பால. ஆனா ரெண்டு டிஃபெண்டர் ஓட்டமும் அழகா மறைச்சுக்கிட்டாங்க. ஓட்டம் அப்படியே நேரா ஓடி போறான். அவன் சைடா திரும்பி பார்த்தா ஆஷிடோ வந்து ரெடி அங்க கோல் கிட்ட போய்கிட்டு இருக்கான். அப்படின்னா அவனுக்கு தான் எத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கிக் பண்ணி விட்டுறான். ஆஷிடோவுமே படுத்துக்கிட்டு செம்மையா ஒரு கோலை போடுறான். பாஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு பாஸ் தான், எப்பனாலும் கோல் கிட்ட தான் கொண்டு போக போறோம். ஆகா நோசுமி எப்படிப்பட்ட வரிகள் ஐயா அப்படின்ற மாதிரி ஃபுகுடா பாராட்டிட்டு இருக்காரு அவரை. என்னோட பாசனை அக்யூரேட்டா கொடுக்கறது தான் நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு வேலை, ஆனா அதுக்கும் மேல என்னோட மிஷன் வந்துட்டு ஸ்கோர் பண்றது தான், ஏன்னா நான் ஒரு ஃபார்வர்ட், அதுதான் என்னோட பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நோசுமி ஆஷிடோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிளப் ஹவுஸ் வர சொல்றியா, நானே இதை என் வாயால அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகுடா சொல்றாரு. இப்ப மேட்ச்மே முடியுது. சாயங்காலம் வந்துட்டு ஆஷிடோ ஃபுகுடாவை பாக்குறதுக்கு வர்றான். இன்னைக்கு 3-0 சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா வின் பண்ணி இருக்கீங்க, அதுக்கு நான் உனக்கு தான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லி ஆகணும் ஆஷிடோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகுடா சொல்றாரு. அதுக்கு ஆஷிடோமே இல்ல நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும், ஏன்னா நாளுக்கு நாள் நான் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுட்பால்ல, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாத நிறைய விஷயத்த கூட இப்ப நான் பழக ஆரம்பிச்சிட்டேன், அண்ட் நான் இன்னுமே நிறைய கத்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், நீங்க என்னை ஒரு பெஸ்டான பிளேஸ்க்கு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஆஷிடோ சொல்றான். சோ ப்ளீஸ் என்னை ஏ டீம்ல மூவ் பண்ணுங்க, நான் யோசிச்சுனைக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ரீப்ளேஸ்மெண்ட் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, இருந்தாலும் கண்டிப்பா அங்க போய் நான் கத்துக்கிட்டு கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிடுவேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிடோ சொல்றான். அதுக்கு ஃபுகுடாவுமே என்னை மன்னிச்சிரு ஆஷிடோ, இப்போதைக்கு என்னால உனக்கு ப்ரமோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிடோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆஷிடோ உன்னோட பொசிஷனை நீ இப்ப மாத்திக்கணும், நீ இன்னையில இருந்து டிஃபெண்டர் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது ஒரு கம்ப்ளீட் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாரு. ஆஷிடோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன டிஃபெண்டரா, ஜோக் பண்ணாதீங்க, நீங்க சொல்லுறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிடோ கேக்குறான். உன்னோட ஸ்கில்ஸ் அந்த பொசிஷனுக்கு தான் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் அப்படின்ட்டு அவரை சொல்றாரு. இல்ல நான் ஒரு ஃபார்வர்டு, நான் ஃபார்வர்டு சரியா ஆடலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா, ஆனா இந்த மேட்ச்ல நான் சூப்பரா தான் விளையாண்டேன், இதுக்கு முன்னாடி மேட்ச்ல கூட 2 மேட்ச்லயுமே நான் சூப்பரா தான் விளையாண்டுகிட்டு இருந்தேன், நீ ரொம்பவே சூப்பரா தான் விளையாண்ட, அதை நான் மறக்கவே மாட்டேன், ஆனா நீ அவ்வளவு சூப்பரா விளையாண்டதுக்கான காரணம் உனக்கு நேச்சுரலா கிடைச்ச அந்த ஒரு கிஃப்ட்னால தான், அந்த கிஃப்ட் நீ ஃப்ரண்ட் லைன்ல இருக்கும்போது உனக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காது, அதே இதை நீ பின்னாடி இருந்து பாக்குறப்ப அதை யூஸ் பண்ணனா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது, நான் இங்க வந்ததுக்கான காரணமே வேர்ல்டுல பெஸ்ட் ஃபார்வர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான், அப்படின்னா நீ எதுக்கு ஃபார்வர்ட் ஆக முடியாதுன்றதுக்கான ரீசன் வேணா நான் சொல்றேன் அப்படின்னு ஃபுகுடா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பால கரெக்டா உன்னோட காலு கீழே உன்னால வச்சுக்கவே முடியாது, அதுவே உன்னை ஏடிஎம்குள்ள வர விடாம தடுக்கும், அப்படின்னா நீ இன்னுமே கஷ்டப்பட்டு அதிகமா பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிடோ கேக்குறான். பிளஸ் ஃபர்ஸ்ட் அந்த 10 மீட்டருக்குள்ள அந்த பால ஹேண்டில் பண்றதுக்கான பவர் உன்கிட்ட கிடையாதுன்னு சொல்றாரு. அது ஒரு ஃபார்வர்டுக்கு ரொம்பவே டேஞ்சரஸான ஒண்ணு, இது நீ பிறக்கும் போதே டிசைட் பண்ண ஒண்ணு, உன்னால கண்டிப்பா ஃபார்வர்ட் ஆடவே முடியாது, உன்னை நான் ஏகேமில ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போதே என்னோட ஆக்சுவல் பிளானே இதுவா தான் இருந்தது, உனக்கு அந்த ஃபுல் பேக் ஐ மீன் அந்த டிஃபெண்டர் தான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிடோ அவர் சட்டையை பிடிச்சிடுறான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னை பாக்கும்போதே இதை பிளான் பண்ணிட்டு இருந்தா என்கிட்ட இதை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் அப்பவே இதை சொல்லிட்டு தான் நீங்க வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. இல்ல வேணாம், நான் இங்க டிஃபெண்டர் ஆகணும்னு சொல்லி நினைக்கவே இல்ல, சத்தியமா என்னால முடியாது, என்னை மாத்திருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். உனக்கு அப்படி இங்க இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீ தாராளமா போய்க்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. ஆஷிடோவுமே அவர்கிட்ட அப்படியே எதுவுமே பேசாம வெளியே வரான். வெளியே அந்த கைடோ பொண்ணுமே வர்றா. அவளுமே ஆஷிடோவை கூப்பிடுறா. பட் ஆஷிடோ அவளை சரியா பார்க்க கூட இல்ல, அவன் ரொம்பவே அமைதி அப்படியே மெதுவா ரோட்ல நடந்து போகிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ ஆஷிடோவோட ஸ்கில்ஸே வந்துட்டு அந்த ஒரு விஷன் தான் நல்லா பார்க்க முடியும், அதனால அவன் டிஃபெண்டரா இருக்கிறப்ப பின்னாடி இருந்து ஃபுல் கோர்ட்டை பார்க்கலான்றது தான் ஃபுகுடாவோட ஐடியா. ஆனா ஆஷிடோக்கு வேர்ல்டுலயே பெஸ்ட் ஃபார்வர்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசை. சோ அடுத்த ஆஷிடோ இப்ப என்ன பண்ண போறான்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.